கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 20:20, மேத்யூ 20:20. அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடும் கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். இப்போ செபதேயுவின் குமாரர் என்று சொல்லக்கூடியதாக இது யாரு? யாக்கோபு, யோவான். இவங்க இயேசு கிறிஸ்துவோட இன்னர் சர்க்கிள், அதாவது இயேசு கிறிஸ்துவோட மார்புல சாய்ந்திருந்த யோவான் என்று சொல்லக்கூடியது. நம்ம வேறு சுவிசேஷ நூலில் பார்க்கும்போது அவங்க பேர் சலோமி அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அவங்க ஒரு தாயோடைய ஒரு பாசம் இல்லை குடும்பத்தினுடைய ஒரு குறிக்கோள் என்று சொல்லக்கூடியதாக. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மிஷனை குறித்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, எப்படி எருசலேம் போய் சாகணுன்றது குறித்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அவங்க இங்கே இயேசு கிறிஸ்துவை கேட்குறாங்க. நீங்கள் மார்க் 10வது அதிகாரம் 35வது வசனத்தில் பார்க்கும்போது யாக்கோபு யோவானு அதை கேட்ட மாதிரி போட்டிருக்கு. லூக்கா 22:24 அந்த சீஷர்கள் அவங்களுக்குள்ள யார் பெரிய ஆள் என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணக்கூடிய ஒரு காரியம். இங்கே அந்த சகோதரி சலோமி என்ன பண்ணுறாங்க, அவரிடத்தில் அவரை பணிந்து கொண்டு, அதாவது அங்கே மண்டியிட்டு, அதாவது அவங்க ஒரு மரியாதையாக ஒரு பயபக்தியோடு அவங்க எப்படி ஒருத்தவங்க ஒரு கேட்கும்போது என்ன மாதிரி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்களுடைய வார்த்தையில் என்ன இருக்குது, ஒரு கணம் இருக்குது. ஆனால் அவங்க இருதயம் எங்கே இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குது. ஏசாயா 29:13 அதானே சொல்லுது, இந்த ஜனங்களோ என்னுடைய வாயினால் கனப்படுத்துகிறாங்க, இருதயத்தில் தூரமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்போ இங்கே ஒரு ஆராதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் வேண்டும். அதாவது தவறுதலாக புரிந்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு தவறாக ஒரு இது வேணுங்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ இவங்களுக்கு என்ன புரிஞ்சுது, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ராஜ்யம் அவங்க பொலிட்டிக்கலாக அரசியல் ரீதியாக பார்க்குறாங்க, அதில் அவங்களுக்கு ஒரு அந்தஸ்தை பார்க்குறாங்க, அதில் ஒரு கணத்தை பார்க்குறாங்களே ஒழிய அவர்கள் என்ன பண்ணலை, இந்த சிலுவை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் சொன்னாரே அதை பற்றி பார்க்கல. அப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள டென்ஷன், அதாவது ரெண்டுக்குள்ள இதை பார்த்தீங்களா, அதாவது ஒரு மனிதனுடைய குறிக்கோளும் ராஜ்யத்தினுடைய மனத்தாழ்மையும். இங்கே பூமியில் ஒரு பெரிய ஆளாக வரணுங்கிறது, ஆனால் அங்கே கர்த்தருக்கு ஊழியம் பார்ப்பதில் பெரிய ஊழியம் பார்க்கணும்னு சொல்லக்கூடியதா. இங்கே அவங்க என்ன, எனக்கு ஒரு அந்தஸ்து வேணும்னு சொல்லக்கூடியது. அங்கே என்ன, முழுமையாக ஒரு தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கக்கூடிய காரியம். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக ஒரு உண்மையான ஒரு கிரேட்னஸ் என்று சொல்ல, ட்ரூ கிரேட்னஸ் எங்கே இருக்குது, அது நம்ம பணி செய்வதில் தான் இருக்குங்கிறத காட்டுவதற்கு இது ஒரு அருமையான ஒரு காரியத்தை இங்கே கர்த்தர் சொல்லி கொடுக்குறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்ன நோக்கத்திற்காய் ஜெபம் பண்ணுறீங்கன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா அந்த சகோதரி சலோமி தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விண்ணப்பம் வேணும்னு கேட்க வர்றாங்க. ஆனால் அந்த நோக்கம் எதற்காக இருக்கிறது? அது தன்னை குறித்ததாக இருக்குங்கிறது தெரியுதா? இப்போ நம்மளுடைய காரியங்கள், நம்ம ஜெபம் பண்ணுறோம். நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்மளுடைய ஜெபம் எதை சார்ந்ததாக இருக்குது? நம்மளுடைய முழுக்க நம்மளை சார்ந்ததாக இருக்குதா? ஏன்னா இங்கே அவர்கள் ஒரு என்ன நோக்கத்திற்காய் கர்த்தர் பிடித்து கொண்டார் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை விட்டு தங்களுக்கு ஒரு பதவி வேணும், தங்களுக்கு ஒரு அந்தஸ்து வேணும் என்று சொல்லக்கூடியதா. யாக்கோபும் யோவானும் ஒரு கணத்திற்குரிய மரியாதைக்குரிய ஒரு நாற்காலி வேணும்னு பார்த்தாங்களே ஒழிய நாங்களும் அவரை மாதிரி சிலுவையை சுமத்தணும்னு பார்க்கல. அதனால் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய தாயிட்ட போய் அவங்க தாயிட்ட சொல்லி தாய் கேட்கக்கூடியதாக. இந்த உலகம் என்ன சொல்லுது, நீ மேல் நோக்கி போன்னு சொல்லி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் நீ உன்னை தாழ்த்து அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது நம்மளுடைய ஜெபம் என்ன குறிக்கோளில் இருக்குது? உங்கள் ஜெபத்தினுடைய நோக்கம் என்ன இருக்குது? உங்களுடைய உள்ளான மனுஷனுடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் யுவர் மோட்டிவ்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்ம நிறைய நேரங்களில் அநேகர் ஜெபம் செய்யக்கூடியதா இன்றைக்கி நிறைய டெலிவிஷனில் பார்க்கக்கூடிய ஆட்கள், இல்லை பெரிய பெரிய ஊழியக்காரன்னு சொல்கிறவங்க, அவங்க பண்ணக்கூடிய ஜெபமெல்லாம் இருக்குது. எதை குறிச்சிருக்கு? தங்களை குறித்ததாக இருக்கிறது, தங்களுடைய மகிமையை குறித்ததாக இருக்கிறது, தங்களுடைய நோக்கத்தை குறித்ததாக இருக்குது. ஜனங்களையும் அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி கொடுக்குறாங்க. தயவு செய்து நீங்கள் தேவனுடைய நோக்கமும் தேவனுடைய திட்டமும் தேவனுடைய சித்தமும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெபமாய் உங்களுடைய ஜெபம் இருக்கட்டும். உங்களுடைய இருதயத்தை சோதித்தறிந்து அப்படிப்பட்ட ஜெபங்களை செய்வீர்களா? வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே சுய சோதனை செய்து, நாங்கள் என்ன நோக்கத்திற்காய், எங்களுடைய இருதயத்தின் நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து அதை ஆராய்ந்து பார்த்து, தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய நோக்கமும் என் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெபங்களை ஏறெடுக்கிறவர்களாய் மாற்ற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.